வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு தக்காளி வச்சு ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1 கிலோ அளவுக்கு தக்காளி நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த தொக்கு நல்லெண்ணெயில தான் செய்யணும். இப்போ தக்காளியை இதில் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம தொக்குக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நல்லா செவந்து வரட்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு மிளகாய் தூளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ சூப்பரான தக்காளி தொக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய்லாம் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ சூப்பரான தக்காளி தொக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.